அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். 550 செய்யுள் 37. தலைவனோடு செல்லுகிற தன்னுடைய மகளுடைய நிலையை கண்டு நற்றாய் வணங்குவதான வருந்துவதான செய்யுள். தோழிய சூழ துறை மூன்றில் ஆடுங்கால் வீழ்பவள் போல தளரும் கால் தாழாது கல்லதர் அத்தத்தை காதலன் பின் போதல் வல்லவோ மாதர் நடை. தோழியர்கள் 4 புறமும் சூழ்ந்து கொண்டு நல்ல முற்றத்திலே விளையாடும் போது கூட என்னுடைய மகளுக்கு அவளுடைய கால் தளர்ந்து போய் விழுந்து விடுவது போல இருப்பாள். அவ்வளவு மென்மையான கால்களை உடையவள். ஆனால் இவளோ தலைவன் செல்லக்கூடிய கற்கள் நிரம்பிய வழியான பாலைவனத்திலே அவனோடு ஓயாமல் செல்ல போகிறேன், அவனோடைய தான் நான் செல்வேன் என்று சொல்லுகிறாளே. அவனுக்கு சமமாக இவளால் அந்த கல் பாலையிலே நடக்க முடியுமோ? எப்படி முடியும் இவளுக்கு என்று தாயானவள் தன்னுடைய மகளின் நிலையை குறித்து வருந்துவதான செய்யுள் இந்த செய்யுள். தாய்க்கு தன் மகள் மிகவும் மென்மையானவள். நல்ல முற்றத்திலேயே விளையாடுகிற போது தவறு விழக்கூடிய அளவிற்கு கால்கள் வலுவற்றவதாக இருக்கக்கூடியவள். கல்லும் முள்ளும் நிறைந்த பாலைவனத்திலே தலைவனோடு எப்படித்தான் செல்வாளோ இவள் என்று வருந்துகிறாள். இதோ செய்யுள். தோழியர் சூழ துறை மூன்றில் ஆடுங்கால் வீழ்பவள் போல தளரும் கால் தாழாது கல்லதர் அத்தத்தை காதலன் பின் போதல் வல்லவோ மாதர் நடை. நன்றி, வணக்கம்.